நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் 8 புதிய நூல்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் மற்றும் கலைஞர் நிதி நகை திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தற்போது அறிவாலயத்தில் துவங்கி இருக்கிறார். மேலும் முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் சார்பில் 8 புதிய நூல்களை வெளியிட்டிருக்கிறார். பத்திரிகை மீது ஆர்வம் கொண்டு வரும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை நெறியேறும் விதமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுப்பில் கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தற்போது முதலமைச்சர் அவர்கள் திமுக சார்பில் அறிமுகப்படுத்தினார். மேலும் திராவிட இயக்க இளம் ஆய்வாளர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவித்து மேலும் அவர்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு ரூபாய் 1 லட்சம் வரை அவர்களுடைய சிறப்பு ஆய்வு நூல்களுக்கு ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே அவர்களுடைய அடுத்த கட்டமாக திராவிட இயக்க தலைவர்களாக உருவாக்கும் பொருட்டோ இத்தகைய திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் சார்பில் உருவாகிக்கூடிய 8 புதிய நூல்களை கட்சியினர் எழுதிய அந்த 8 நூல்களையும் தற்போது முதலமைச்சர்கள் வெளியிட்டார். மேலும் தொடர்ச்சியாக புதிய இளைஞர்களையும் மாணவர்களையும் இளம் பத்திரிகையாளர் உருவாக்குவதாக இளைஞரணி சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு அதற்கான முயற்சியையும் தற்போது முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை இளைஞரணி சார்பில் நடத்தி வரும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் திராவிட இயக்க இளம் ஆய்வர்களை அதிக அளவில் ஊக்குவிப்பு தொடர்பாகவும் அவர்களுக்கு புதிய நூல்களை எழுதுவதற்கு பல்வேறு ஆய்வறிக்கையை வழங்குவது தொடர்பாகவும் இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.